இருக்குமா நினைக்கிறேன்? பொய்யுங்க, அப்பட்டமான பொய், உண்மைக்கு புறம்பானது. எல்லா மக்களையும் ஏமாற்றான்னு மோடி நினைச்சிட்டு இருக்காரு. யாரும் ஏமாற்ற முடியாது, எல்லாம் விபரமானவர்கள். காங்கிரஸ் கொண்டு வந்தது ஜிஎஸ்டி, அதை தான் நாங்கள் கொண்டாடுறோன்னு சொன்னாரா இல்லைங்களா? 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். காங்கிரஸ் கொண்டு வர நினைத்த ஜிஎஸ்டி 18 விழுக்காடுக்கு கீழே, இவர் கொண்டு வந்தது 40 விழுக்காடு ஜிஎஸ்டி. ஸ்லாப் வச்சார், 4 ஸ்லாப். 40 விழுக்காடை இந்த நாடு தாங்கம்மா? ஐரோப்பாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஐரோப்பா பொருளாதாரம் வேற, அமெரிக்கா பொருளாதாரம் வேற, இந்தியாவுடைய பொருளாதாரம் வேற. இந்தியாவில் இதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள், நானும் சட்டப்பேரவையில் பல முறை பேசியிருக்கேன், மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ என்ன, உலக பொருளாதார நிபுணர்கள், அறிஞர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்திய மக்களிடம் சேமிப்பு குறைந்து விட்டது, சேமிப்பே இல்லை, கடன் அதிகரித்து விட்டது. இந்த 2 பிரச்சனையால் இந்தியா பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்களும் ஆய்வர் சொன்ன பிறகு மோடிக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு. ஆஹா, நாடு ரொம்ப மோசமாக போயிடும், ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்கு, பொருளாதாரம் ஐசியூவில் இருக்கு, ஆகவே விழித்து கொள்ள வேண்டும்னு இப்போ 18 விழுக்காடு கொண்டாந்துருக்காரு. இது அவருடைய கண்டுபிடிப்பு இல்லை, இது மக்களுடைய கண்டுபிடிப்பு. அமெரிக்கா, உலக நாடுகளுடைய ஆய்வறிஞர்கள் சொன்ன ஒரு ஆய்வு அறிக்கை. சிறு சேமிப்பு குறைஞ்சி போச்சு, கடன் சுமை ஏறி போச்சு. இந்த 2 பிரச்சனையால இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு. இதை கருத்தில் கொண்டவர் இனிமேலும் மக்கள் கோபத்திலிருந்து மீள முடியாது, ஒரு புரட்சி வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று இப்பொழுது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். இப்ப இறங்கி வந்திருக்கார், ரைட். ஆனா இந்த 8-9 ஆண்டுகளா இந்த மக்கள் மேல சுமை, அந்த சுமையை வச்சிங்களே, அதுக்கு என்ன ரெமிடி, அதுக்கு என்ன தீர்வு? ஒரு சாரியாவது சொல்லியிருப்பீங்களா, ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா மக்கள்கிட்ட? நான் தவறாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய வரி சுமையை கொடுத்து விட்டேன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் மன்னிப்பாங்களா? இவங்கள கண்ணு போன பேர் சூரிய நமஸ்காரம்னுவாங்க. பொருளாதாரம் எல்லாம் திவாலாகி போச்சு, பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு, மக்களுடைய சேமிப்பு போயிடுது, மக்கள் கடன் சுமை ஏறி போச்சு. இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போது புதிய கல்விக் கொள்கை இருக்கு, 3வது மொழி மத்திய அரசு திணிக்கல, அது சில அரசியல்வாதிகள் தான் தமிழகத்துல அதை திணிக்கிறாங்க. இன்றைய ஜெனரேஷனுக்கு இந்த 3வது கல்விக் கொள்கை நல்லா தான் இருக்கு, 3வது மொழி திணிக்கிறாங்க, அரசியல் தான் செய்யறாங்க கல்வித்துறை. இல்லை, 3வது எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. எந்தெந்த மொழி படிக்க வேண்டுமோ எங்களுடைய பிள்ளைகள் அந்த மொழியை படிப்பாங்க. ஹிந்தி மட்டும், ஜெர்மனி வேணா ஜெர்மனி படிப்பாங்க, ஃப்ரெஞ்சு வேணா ஃப்ரெஞ்சு படிப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ படிப்பாங்க. நீங்கள் திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று டிநகரில் இருக்குது, யாராவது அதை போய் இழுத்து மூடுறோம்? ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, ஹிந்தி படிக்க விரும்புனா யாருன்னா போய் படிக்கட்டும். தமிழ்நாடு அரசோ அரசியல் கட்சிகளோ நாங்களோ ஹிந்தி படிக்காதீங்கன்னு சொல்லலை, விருப்பமுள்ளவங்க படிப்பாங்க, திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம். இதான் பிரச்சனை அவங்களுக்கு நமக்கு. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லுது, நியூ எஜுகேஷன் பாலிசியில் குலத்தொழிலை செய்யடான்னு, செருப்பு தைச்சிருவோம் செருப்பு தைக்கணும், கருமா வேலை செய்கிறோம் கருமா வேலை பண்ணணும், முடி வெட்டுருவோம் முடி வெட்டிட்டு இருக்கணும். இது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் பிரச்சனை, இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். இதைத்தான் எதிர்க்கிறோம். அதான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், நீ 2300 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுடைய தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம், கையொப்பமிட மாட்டோம்னு உறுதியாக முதலமைச்சர் இருக்கார். உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆனால் கல்வி என்பது வியாபாரம் கிடையாது. கல்வி என்பது இந்த சமுதாயத்தில், ஒரு பொருளாதாரத்தில், சமூகத்துடைய ஒரு தலைமுறையை முன்னேற செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கு. இந்த கல்வியில் போய் அரசியல் பண்ணுறது யாரு? நீ கையெழுத்து போடு, நீ கையெழுத்து போட்டால் தான் நான் உனக்கு இந்த பணத்தை கொடுப்பேன்னா, அது பிளாக் மெயில் அரசியல், ஒன்றிய அரசு. எப்படி மாநிலங்கள் சுயாட்சியில் போய் தலையிடலாமா? மாநில உரிமையில் போய் தலையிடலாமா? இதான் எங்களுடைய கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அதாவது சமூக நீதி விடுதியில் மதம் மாற்றம் நடைபெறதா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே தமிழக அரசு நடத்தக்கூடிய விடுதிகளில் இது மாதிரியான மதத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அது மாதிரி நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எங்கே திரும்பினாலும் பயம். எடுத்த உடனே மதம் மாற்றம் பண்ணிடுவாங்க. மதத்தை யாரையும் மாற்றலாம் முடியாது, அதுவாக மாறினா தான். உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம், எனக்கு பிடிக்குதுன்னா எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம்.
அவங்களுக்கு யானைக்கு பிடித்திருக்கிற மதத்தை மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த மதம் வேற, யானைக்கு பிடிச்சிருக்கிற மதம் வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வெற்றி கழகம் வந்துட்டு இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாகப்பட்டினம் திருவாரூர்ல போயிட்டு வந்திருக்காங்க. எங்க ஒன்னாலும் போட்டோம். அவர் ஒரு அரசியல் கட்சி, அவருடைய பரப்புரை மேற்கொள்றாரு. இதுல என்ன சொல்றது? இந்த தேசத்துல ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது. யார் வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவர் மேல வழக்கு பதிவு போடுறது, ட்ரெயின்ல மாலை போட்டு அவங்க மேல வழக்கு பதிவு போட்டது, தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே தாவைக்காவே டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு. தொடர்ந்து அவங்களே டார்கெட் எலெக்ஷன்ல எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க ட்ரெயின்ல. இல்ல தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க ஃப்ரீயா, அவர் பேசட்டும், அவர் பிரச்சாரம் பண்ணட்டும், பேசட்டும், போட்டோம். என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை வைங்க, அவர் தடை விதிக்காதீங்க. அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும். இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பார்ப்போம். அதை அதான் சார், இப்போ அவர் திமுகவையும் பாஜக விமர்சிக்கிறாரு, அதிமுக காங்கிரஸை மட்டும் விமர்சனம் பண்றது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூக வலைதள கருத்துக்கள் இருக்கு. எங்ககிட்ட விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க தமிழ்நாட்டிலையும் ஆளுங்கட்சி இல்லை, ஒன்றியத்திலும் ஆளுங்கட்சி இல்லை. இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரன் நாட்டை கொடுத்துட்டு போனாங்க. ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல்ல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி, இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல எதிர்கட்சியா இப்பயும் எடப்பாடி அவர் இருக்காரு. இந்த நிலையில அவருக்கு கொடுத்த கருத்துக்களுக்கும் எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா விஜய் பேசுற கருத்து உடனுக்குடன் எல்லா அமைச்சர்களும், தமிழகத்திலோட திமுக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், அதுபோல் பல்வேறு கூட்டங்கள் போட்டு விஜயை டார்கெட் பண்றாங்க. அந்த அதிமுகன்ற ஒரு பிம்பத்தை இல்லாம விஜய் கட்சியும் ஒரு திமுகன்ற மாதிரி டார்கெட் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி விட்டுறாங்க. அது வந்து அவங்களுடைய சொந்த கருத்து. ஒருத்தர் கருத்து சொல்லலாம், ஒருத்தர் கருத்து சொல்லாம இருக்கலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப வன்மமாக சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்போ ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் கூட்டங்கள் நடத்தலாம், யார் வேணாலும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் மாற்றுக்கிறது இவர் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ், அவ்வளோதான். சிடிவி அண்ணாமலையும் மீட் பண்ணியிருக்காங்க சார். இப்போ நயனார் வேற டெல்லிக்கு போக போகிறதா சொல்கிறாங்க. என்னதான் சார் அந்த கூட்டணி ஆரம்பிச்சதுலேருந்தே பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு. இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. அது எத்தனை பேர் சேர்ந்தாலும், எத்தனை பேர் ஒற்றுமையாக இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எந்த திணிப்பு நீங்கள் செஞ்சாலும் அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டு மண்ணில் வந்து இன்னைக்கு பேசுகிறாருல்ல தர்மேந்திர பிரதான், என்ன பேசுகிறாரு? நீ கையெழுத்து போடு, கையெழுத்து போட்டால் தான் உனக்கு பணம் கொடுப்பேன்னா, இவர் யார்? இவருடைய பணத்தையாக கொடுக்குறாரு? இவங்க பாட்டோட பணத்தையாக கொடுக்குறாரு? மக்களுடைய வரி பணம், தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம், அதை கொடுக்கணும்ல. இவர் யார் எங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணுறது? இவர் யார் கட்டளையிடுறது? அப்போ உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பால் எழுங்கிற ஆட்சி, அந்த ஆட்சி மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம், இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குற ஆட்சி அது. தேங்க்யூ.